சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் அதிகரித்த நிலையில் மாலையில் சரிந்தது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக தங்கம் விலை அதிக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. அந்த வகையில் வியாழனன்று காலை தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,09,360 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்தது. ஆனால் மாலையில் சவரனுக்கு 2,560 ரூபாய் குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமுக்கு காலையில் 70 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 320 ரூபாய் குறைந்து 13,350 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. வெள்ளி விலையை பொறுத்தமட்டில் விலை மாற்றமின்றி 1 கிராம் 260 ரூபாய்க்கும் பார் வெள்ளி கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெயில் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெள்ளியன்று வறண்ட வானிலை நிலவும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மார்ச் 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1 ஆகிய தேதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நெல்லையில் அல்வா உற்பத்தி தடைபட்டு தட்டுப்பாடு நிலவுவதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். அல்வாவுக்கு பெயர் போன திருநெல்வேலியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அல்வா தயாரிப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 20 டன் அல்வா உற்பத்தியான இடத்தில் தற்போது வெறும் 5 டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தட்டுப்பாடுடைய காரணத்தினால அல்வாயை கொடுக்கறதே அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுபோல் திருநெல்வேலியில் இந்த இருட்டுக்கடை அல்வாயும் அப்படிதான். திருநெல்வேலியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள கடைகள் எல்லாத்துலேயுமே இப்போ சாயந்தரத்து மேலே தான் அல்வா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருக்குது. நான் அல்வா வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே கேஸ் தட்டுப்பாடு தான் அல்வா இல்லை அப்படின்ட்டாங்க. நல்லா காரம் மட்டும் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அல்வா இல்லைன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருட்டு கடையில் அல்வா கிலோ 400 ரூபாயிலிருந்து 440 ரூபாயாக விலை உயர்த்தப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். அந்த 5 மணி மேலே தான் அல்வா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவுமே இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமாக 400 கிலோ 400 இருந்த அல்வா வந்து இப்போ 440 ஆக்கிட்டாங்க. கேஸ் தட்டுப்பாடால ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமாற்றத்தோட போகிறேன். விரைவில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை சீர் செய்ய கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவாரூரில் வரும் 2ஆம் தேதி தொடங்க உள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வது என்ற இலக்கு நிர்ணயித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். இதற்காக 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து மெகா கூட்டணியை உருவாக்கியுள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்ற பட்டியல் இன்றைக்குள் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு ஓரிரு நாட்களில் திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட உள்ளார். அதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் சென்று சூறாவளி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அதன்படி திருவாரூரில் ஏப்ரல் 2ஆம் தேதி பரப்புரை பயணத்தை தொடங்கும் முதலமைச்சர் ஏப்ரல் 21ஆம் தேதி குளத்தூர் தொகுதியில் பரப்புரையை நிறைவு செய்ய உள்ளார். அதற்கு முன்னதாக ஏப்ரல் 6ஆம் தேதி காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். திமுக அமைச்சர்கள் எளிதாக வெற்றி பெறுவதற்கு ஏற்ப அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி அதிமுக மறைமுக ஒப்பந்தம் செய்திருப்பதாக சீமான் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி சேலத்தில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது தனியார் மயமாக்கலை கடுமையாக சாடினார். எல்லாவற்றையும் தனியார் முதலாளி தான் சிறப்பாக செய்வார். போக்குவரத்தை தனியார் தான் நன்றாக நடத்துவார். பள்ளிக்கூடத்தை அவர் தான் நன்றாக நடத்துவார். அவர் தான் படிக்க வைப்பார். மருத்துவத்தை அவர் தான் தரமாக கொடுப்பார். மின் உற்பத்தி அவர்தான் சிறப்பாக செய்வார். தண்ணீரை அவர்தான் தரமாக கொடுப்பார் என்றால் அரசின் வேலை என்ன என்ற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் திமுக அதிமுக இடையே மறைமுக ஒப்பந்தம் உள்ளது என்றார். எங்களுக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் பாஜக ஜெயிச்சு அவங்க பிஜேபி டெல்லி எளிதாக தோற்கடிக்கணுங்கிற எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தான் ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர், கல்வி, மருத்துவம் தவிர்த்து வேறு எதற்கும் இலவசம் வழங்க மாட்டேன் எனவும் சீமான் கூறினார். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை அதிமுகவிற்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசங்கர், நோட்டாவிற்கு கீழ் இருந்த கட்சிக்கு அதிமுக அதிக தொகுதிகள் ஒதுக்கி இருப்பதாக கூறினார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவில் சிவசேனா சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல் கோவாவில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்.
தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், அதிமுக கூட்டணியில் குன்னம் தொகுதி IJK போட்டியிடும் நிலையில் திமுக சார்பில் தானே மீண்டும் களமிறங்க இருப்பதாக சூசகமாக தெரிவித்தார். தேர்தலை தேர்தலாக சந்திக்க வேண்டும், பொதுமக்களை சந்தித்து தான் வாக்கு பெற வேண்டும் என்பதுதான் நியதி. அந்த வகையில் எங்களுடைய ஆட்சியின் சாதனைகளை நான் அந்த தொகுதிக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பரிந்துரையோடு பெற்றிருக்கின்ற திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து கூறி எனக்கான ஆதரவை தேடுவேன். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் எங்களுடைய தேர்தல் பணிகள் துவங்கும். விசிகவை விட தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எதிர்க்கட்சியாக இருந்த தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். புதிய தமிழகம் தனித்து போட்டியிடும் சூழல் உருவாகிவிட்டதாக கூறிய கிருஷ்ணசாமி, 2 நாளில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என அறிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேசினார். அதே போல இப்பொழுது நாங்கள் தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படி வந்தால் கூட நாங்கள் 10 12 தொகுதிகளில் நிச்சயமாக புதிய தமிழகம் தனித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கேட்ட தொகுதிகளும் கேட்ட எண்ணிக்கையும் கேட்ட இடங்களும் கொடுக்க முன் வந்தால் நாங்கள் மீண்டும் அதை பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாகிகளோடு தொடர்ந்து அதை முடிவு செய்வோம். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லிவிட்டதாக கூறினார். பேச்சுவார்த்தைகள் என்று சொன்னால் ஒரு பார்கெனிங், நாங்கள் 12 கேட்டா அவங்க ஒரு 4-5 ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிட்வே நிற்கிறது. அப்படித்தான் கடந்த காலங்களில் நாங்கள் இப்போ 2001 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பேசிய போதோ அம்மையார் ஜெயலலிதா பேசிய போதோ அது இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது போன்ற அணுகுமுறைகள் இல்லை. மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கேட்டு அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது நடவடிக்கை கோரி டிஜிபி அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் நேரில் புகார் அளித்துள்ளார். அரசியல் விமர்சகரும் அப்துல் கலாமின் முன்னாள் உதவியாளருமான பொன்ராஜ் தவிக பெண் ஆதரவாளர்கள் குறித்து இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த தவிக தலைவர் விஜய் டிஜிபி அலுவலகத்திற்கு நேரில் சென்று பொன்ராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி ஏடிஜிபியிடம் மனு அளித்தார். புகார் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை உறுதியளித்திருப்பதாக தவிக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழர் பண்பாட்டை குறைக்கின்ற வகையில் உடைய பேச்சுக்கள் அத்துமீறி இருக்கிறது என்ற முறையிலேதான் இன்று டிஜிபியிடம் வருகை தந்து அவரே நேரடியாக இந்த மனுவை தந்திருக்கிறார்கள். இந்நிலையில் தனக்கு பாடம் எடுக்கும் முன்பு விஜய் பெண்களை மதித்து போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் விஜய்க்காக காயம்பட்டு உயிர் நீத்த இளைஞர்களின் குடும்ப பெண்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் தவிக பெண் நிர்வாகியை காரில் இடித்து தள்ளிவிட்டு சென்றதற்கு விஜய் மன்னிப்பு கேட்டால் தனது சொல்லால் காயம்பட்ட பெண்ணிடம் மன்னிப்பு கேட்பேன் என்றும் பொன்ராஜ் தெரிவித்துள்ளார். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பாமகவின் தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் கோரிக்கையை தவறானது என விளக்கமளித்த தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் இல்லாத பாமக கட்சிக்கு மாம்பழம் சின்னத்திற்கு உரிமை கோர முடியாது என தெரிவித்தது. மேலும் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு சின்னம் ஒதுக்கும் விதிகளின்படியே அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியது. தேர்தல் நடைமுறை அமலில் இருப்பதால் பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்குவது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கமளித்தது. பொதுக்குழு நடத்தாமலேயே ராமதாஸ் தன்னைத்தானே தலைவராக தேர்ந்தெடுத்தது செல்லாது என கூறிய அன்புமணி தரப்பு ராமதாஸை சிலர் தவறாக வழிநடத்துவதாகவும் தந்தை மகன் பிரச்சனையை சிலர் அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்தது. இதையடுத்து அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்புதான் பாமக கட்சிக்கான அங்கீகாரமே ரத்தானது என ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தர்மபிரபு தேர்தல் ஆணையத்தை அணுக ராமதாஸ் தரப்புக்கு உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் மாம்பழம் சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பாரபட்சமானது என ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் தவறுதலாக குப்பையில் வீசப்பட்ட 3 சவரன் தங்கச் சங்கிலியை தூய்மை பணியாளர் மீட்டெடுத்து உரிமையாளரிடம் ஒப்படைத்த நிகழ்ச்சியான சம்பவம் அரங்கேறியுள்ளது. தனலட்சுமி நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர் வனராஜா என்பவரின் மனைவி ராணி காலை குப்பையுடன் சேர்த்து தனது தங்கச் சங்கிலியையும் தவறுதலாக தூய்மை பணியாளரிடம் வழங்கியுள்ளார். சங்கிலி காணாமல் போனதை உணர்ந்தபின் மேற்பார்வையாளரை அணுகி அப்பகுதியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளில் வனராஜா, ராணி மற்றும் தூய்மை பணியாளர் சுப்பம்மா ஆகியோர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வெகு நேரம் தேடியும் தங்கச்சங்கிலி கிடைக்காத விரக்தியில் வனராஜா மற்றும் ராணி கிளம்பிவிட்ட நிலையில்
தூய்மை பணியாளர் சுப்பம்மா மட்டும் விடாமுயற்சியுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கழிவுகளை பிரித்து தேடினார். இறுதியில் சங்கிலியை கண்டுபிடித்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேடணும். கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டீங்க. திருப்பி கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஆமா, அவங்க ஒரு நமக்கு இருக்கு. தூய்மை பணியாளர் சுப்பம்மாவின் நேர்மையை பாராட்டி அத்தம்பதியினர் அவருக்கு சால்வை அணிவித்து அன்பளிப்பு வழங்கி தங்களது நன்றியை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதிய வாக்காளர்கள் அனைவரும் வாக்களித்த பின் மையிட்ட விரலுடன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி கேட்டுக் கொண்டார். மேலும் பெற்றோர்களை ஓட்டுக்கு பணம் வாங்க அனுமதிக்காதீர்கள் என மாணவர்களிடம் வலியுறுத்திய அவர் அவர்களுடன் இணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பேருந்து நிலையம் மற்றும் பொது இடங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டியும் மரக்கன்றுகள் நட்டும் தேர்தல் விழிப்புணர்வு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே உள்ள பச்சமலை கிராம மக்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தலை புறக்கணிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். பச்சமலையை தனி ஒன்றியமாக அறிவிக்க வேண்டும், சாலைகளை அகலப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரியாக இருக்கட்டும், ப்ளஸ் அரசியல்வாதி யாருமே இந்த பச்சைமலைக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த 4 பஞ்சாயத்தோட பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம். அரியலூர் மாவட்டம் சன்னாசிநல்லூர் வரதராஜ பெருமாள் கோயில் 7ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூமாதேவியுடன் எழுந்தருள திரளான பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டு வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த சாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலைய திறப்பால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து சிக்கலை கண்டித்து வரும் 30ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளது. புறவழிச்சாலை பணிகள் முடியும் வரை அனைத்து பேருந்துகளையும் பழைய பேருந்து நிலையத்திலேயே நிறுத்திச் செல்ல வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த பக்கம் மாஸ் மொபைல்கிட்ட இருக்கு, இந்த பக்கம் கிட்டப்பாங்காடிக்கிட்ட இருக்கு, இந்த பக்கத்துல மாதா கோயில்கிட்ட இருக்குன்னு சொல்லி மூளைக்கு மூளை மக்களை இறக்கி விட்டு மக்கள் எங்க பஸ் ஏறுறது எங்க இறங்குறது தெரியாம அவஸ்தைப்படுறாங்க. சென்னையில் கப்பல் பொறியாளர் கடத்தி கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2012ஆம் ஆண்டு கடன் தகராறு காரணமாக டில்லி பாபு என்பவரை கடத்தி சென்ற 4 பேர் அவரை வெட்டி கொலை செய்து உடலை வீசி எறிந்தனர். போதிய ஆதாரங்கள் இல்லாததால் முக்கிய நபரான கோகுலகிருஷ்ணன் மட்டும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 24 சவரன் நகை மற்றும் 70,000 ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அழகு நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த குமார் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 24 சவரன் நகை மற்றும் 70,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு சேரன்மாதேவி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் சிறுமியை 45 வயதுடைய லட்சுமணகுமார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கு நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட லட்சுமணகுமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பளித்தார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விருதுநகரில் அவர் ஓட் அவர் வாய்ஸ் என்ற வடிவில் கல்லூரி மாணவர்கள் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் 1000க்கும் மேற்பட்ட முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவர் ஓட் அவர் வாய்ஸ் என்ற தேர்தல் முழக்க வடிவில் மைதானத்தில் அணிவகுத்து நின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவியை 7 தெருநாய்கள் துரத்திச் சென்ற காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள செண்டையாத் பகுதியில் வீட்டுக்கு திரும்பிய மாணவியை தெருநாய்கள் துரத்தின. அவர் அலறியபடி வீட்டுக்குள் தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளன.
ராகுல் காந்தியை விமர்சித்து பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கேரள மக்கள் தேர்தலில் தகுந்த பதிலை தருவார்கள் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கூறினார். இந்தியா கூட்டணி கட்சிகளான காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் நேருக்கு நேர் மோதும் நிலையில் பாஜகவின் பி டீம் ராகுல் காந்தி என பினராயி விஜயன் பேசினார். இதற்கு பதிலளித்துள்ள வேணுகோபால், ராகுல் காந்தியை பற்றி பேச பினராயி விஜயனுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என கூறினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கல்லூரி வகுப்பறையில் மாணவியை காதலிப்பதாக கூறிய பேராசிரியரை மாணவர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக உள்ள வீடியோவில் மாணவி ஒருவர் தன்னை காதலிப்பதாக கூறினார் என்றும் தானும் அவரை காதலிப்பதாகவும் பேராசிரியர் ஒருவர் பேசும் காட்சி இடம்பெற்றுள்ளது. இதனை அந்த மாணவி மறுத்த நிலையில் அந்த பேராசிரியரை மாணவர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமமுக துணை பொதுச் செயலாளருமான எம் ரெங்கசாமி திமுகவில் இணைந்தார். அதிமுக அமமுக கூட்டணியில் தான் எதிர்பார்த்த பாபநாசம் தொகுதி அமமுகவிற்கு ஒதுக்கப்படாததால் அதிருப்தி அடைந்த அவர் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்ற ரெங்கசாமிக்கு தற்போது திமுக சார்பில் அதே பாபநாசம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வில்லிவாக்கத்தில் தந்தை மகனை அரிவாளால் வெட்டிய 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை இளைஞர்கள் சிலர் கிண்டல் செய்ததாக தெரிகிறது. இதனை தட்டிக்கேட்ட மாணவியின் சகோதரர் மற்றும் அவரது தந்தையை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் காமேஷ், பிரசன்னா, தேவேந்திரன், அஜித்குமார், ஐநாக் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பொள்ளாச்சி அருகே வேட்டைக்காரன் புதூரில் உள்ள அழுக்கு சித்தர் ஜீவசமாதிக்கு நேரில் சென்று வழிபாடு நடத்தினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தனது கட்சியின் வேட்பாளர் பட்டியலை சித்தர் பாதத்தில் வைத்து ஆசி பெற்ற அவர் பின்னர் அதை புகைப்படத்திற்கு பின்னால் வைத்து சென்றார். வழிபாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் தனது தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருநங்கைகள் குழுவினர் கலை நிகழ்ச்சி மூலம் வாக்கு சேகரித்தனர். அரசின் சாதனைகளை பாடல்கள் மற்றும் நையாண்டி மேளம் முழங்க அவர்கள் மக்களிடையே விளக்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருநாவலூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாணவிகளுக்கிடையேயான கபடி போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் குடமுழுக்கு விழாவில் பக்தர்களிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட முயன்றதாக 5 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். காசிநாத சுவாமி கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அப்போது பக்தர்களின் கூட்டத்தை பயன்படுத்தி நகை திருட்டில் ஈடுபட முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் 5 பெண்களை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அதில் வீரவநல்லூரைச் சேர்ந்த நாகேஸ்வரி உள்ளிட்ட 5 பேர் திருட்டு முயற்சியில் ஈடுபட முயன்றது உறுதியானது. நாகேஸ்வரி அழைப்பின் பேரில் திருச்சியைச் சேர்ந்த 4 பேர் நெல்லைக்கு வந்தது விசாரணையில் தெரியவந்தது.